அனைவருக்கும் வணக்கம். அறிவு பகிர்வு நிகழ்வு 58 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நேற்று பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம், அனைவரும் அறிவீர். இந்த தாய்மொழி தினத்தை முன்னிட்டு நாங்கள் தமிழின் புற்றுநோய்கள் என்னும் தலைப்பில் உரையாடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்த புற்றுநோய்கள் அப்படிங்கிற அந்த பிரிவுக்குள்ள அடங்கக்கூடிய சில விஷயங்களை கோடிட்டு காட்டிவிட்டு நான் தோழர்களுக்கு இடம் கொடுக்கிறேன். ஒன்று, பட்டிமன்றங்கள். தமிழ் என்றால் பட்டிமன்றங்கள், விவாத மன்றங்கள், அப்புறமா ஸ்டீரியோ டைப்பிக்கல் ஸ்பீக்கர்ஸ், தொடர்ச்சியா ஒரே மாதிரி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், தமிழ் பெருமைகள், வெற்று பேச்சுக்கள், ஆரவாரங்கள், தமிழ் என்ற பெயரில் சில அறிமுக கூட்டங்கள், படைப்பு அறிமுக கூட்டங்கள், வெறும் புகழுரைகளாக அமைந்திருக்கிற அறிமுக கூட்டங்கள், அப்புறம் சமூக ஊடகங்கள்ல பேஸ்புக்லயும் மற்ற இடங்கள்லையும் மீண்டும் மீண்டும் ஒருவரை மாற்றி புகழ்ந்து உரைக்கக்கூடிய விமர்சனம் என்ற பெயரில் அமைந்திருக்கக்கூடிய புகழ்மொழிகள், அப்புறம் கொடுத்து கொள்ளக்கூடிய விருதுகள், இப்படி எண்ணற்றவைகளாக நாங்கள் அந்த புற்றுநோய்களுக்குள் அடையாளப்படுத்த விரும்புகிறோம். அந்த வரிசையில் தோழர் அவர்கள் அவர்களுடைய சிந்தனையிலிருந்து உரையாடலை முன்வைப்பார்கள். இது போன்ற உரையாடலில் தொடர்ச்சியாக உங்களை இணைத்துக் கொள்வதற்கு நீங்கள் அறிவுப்பெயர் வலையொலியின் உறுப்பினர்களாக இணைந்திடுங்கள், கருத்துக்களை பகிர்ந்திடுங்கள், காணொலியை பரப்புகள் என்று கேட்டுக்கொண்டு உரையாடலுக்குள் செல்வோம். முதலில் தோழர் முத்தையன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம மிக முக்கியமான தலைப்புல பேச இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழினுடைய தமிழை பின்னுக்களுக்கக்கூடிய கூறுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பேச வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா உலக தாய்மொழி தினத்துல தாய்மொழியை வளர்ப்பதற்கு தேவையான வழிவகைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். அந்த இடத்துலதான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். பொதுவா தாய்மொழி அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம், நம்ம கிட்ட பதிந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறேன். அப்ப சாதாரணமான எளிமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா தாய்மொழி அப்படிங்கிறது தான். இந்த தாய்மொழி அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய சிந்தனையை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப தாய்மொழியினுடைய வளர்ச்சி போக்கு என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த இடத்துலதான் நம்ம பேசுறோம். அப்ப ஒரு தாய்மொழி வளர்வதற்கு அல்லது மொழி வளர்வதற்கு யார் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா சமூகம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இப்படி பார்க்கும்போது ஒரு மொழி குறித்தான பார்வை அப்படின்னு பலரும் பல வகையில சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லும் போது தமிழை பற்றி பேசக்கூடிய தனிநாயகர் அடிகளார் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா தமிழ் ஒரு பக்தியின் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். இன்றைக்கும் தமிழில் பெண்ணினுடைய உணர்வுகளை முழுமையாக சொல்லிவிட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்ல அப்படி சொல்ல முடியல. ஏன்னா இது ஒரு ஆண் அதிகார மைய சிந்தனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சன போக்குகளையும் நம்ம பார்க்கிறோம். ஏன் இது காலங்காலமா தொடர்ந்து இவ்வாறே சொல்லப்பட்டு வருகிறது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள தொடர்ந்து எழும்பணும். அப்படி எழும்போதுதான் பல்வேறு விதமான முன்மொழிவு, பல்வேறு விதமான ஆய்வு முடிவுகளை நம்மளால கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது எளிமை என்கிற ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு பார்க்கக்கூடிய மொழி என்கிற ஒரு சிந்தனை தொடர்ந்து வெகுசனங்களினுடைய ஈர்ப்பாக மாறி வருகிறது. அப்ப வெகுசனங்களை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக மொழி மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பாருங்க, இது மிக ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுதான். ஏன்னா உதாரணத்துக்கு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பிறமொழிகளை கற்கிறோம் அப்படின்னு சொன்னா பிறமொழிகளை கற்கும் போது நமக்கு பல்வேறு விதமான இடர்பாடுகள் ஏற்படுகிறது, சிக்கல்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நமக்கு தோணுது. இது ஏன் அப்படின்னு சொன்னா இது பிறமொழியினுடைய அறிவு நமக்கு இல்லாம இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. சரி, இதுதான் தாய்மொழிக்கான ஒரு சூழலாகவும் இருந்திருக்கும். ஏன்னா தாய்மொழியில இருக்கக்கூடிய சொற்களினுடைய உருவாக்கம் எவ்வாறு இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு வகையான அறிவு தோற்றமாக இருந்திருக்கும். அப்ப தாய்மொழியுடைய உருவாக்கம் என்பது மிகுந்த வகையிலான சிக்கலுக்கு உள்ளாகிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், அறிவு என்கிற ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப மொழியினுடைய உற்பத்தி என்பதே அறிவு என்கிற ஒரு இடத்துல உருவாகி இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு.
சரி, இப்படி அறிவை கொண்டு உருவான சிந்தனை என்பது வேறொரு அறிவை என்ன பண்ணியிருந்திருக்கோம், உருவாக்கி இருந்திருக்கோம். ஆனா வேறொரு அறிவை உருவாக்க விடாமல் தொடர்ந்து இது ஒரு பக்தியின் மொழி அல்லது இது பெண்களுக்கு எதிரான மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சன போக்கு இன்றளவும் நீடிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எல்லாம் ஒரே மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளாக, செம்மறி ஆடுகளாக வளர்க்கப்பட்டிருக்கிறோமோ அப்படிங்கிறதுதான். அப்ப இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்திருக்கிறோம், மொழி என்பது ஒரு கருவி என்கிற அந்த மனநிலையில இருந்து மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். மொழியை குறித்தான விமர்சன பார்வைகள் அதிகம் மேலெழும்புல அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த இடத்துக்கு தான் நம்ம நகரும். அப்ப மொழி என்பது ஒரு கருவி என்கிற பார்வை இருந்தது அப்படின்னு சொன்னா, அதை தமிழன் சொல்கிறார், மொழி என்பது கருவி பார்வையாக இருக்கும்போது அது அடிமை மனநிலையை மட்டும் வளர்க்கும் அப்படிங்கிறார். அப்ப இந்த வெகுசன கூட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, அடிமை கூட்டங்களாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இப்ப இந்த இடத்துலதான் இந்த அடிமை கூட்டங்களை உருவாக்குவதற்கான வழிகால் எது அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே தோழர் ராஜா சொன்னது மாதிரி பட்டிமன்றங்கள், விவாத மன்றங்கள், அந்த ஸ்டீரியோ டைபிக்கல் ஸ்பீச் அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நாம் சொல்றோம். அப்ப ஒரு நூல் அறிமுக கூட்டம் என்கிற பெயர்ல நடத்தப்படக்கூடிய புகழுரைகளை நம்ம எவ்வாறு எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னாக்க, அதுதான் மொழியினுடைய இந்த புற்றுநோய்களாக நம்ம பார்க்கிறோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து இது மாதிரியான தன்மைகள் தான் தொடர்ந்து வளர்க்கப்படுகிறது. வெகுசன ஈர்ப்புடைய பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறதுதான். இந்த வெகுசன ஈர்ப்பை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு வகையான நுகர்வு கலாச்சாரத்தினுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப உலகமயமாக்கல் என்கிற சூழல்ல இந்த நுகர்வு கலாச்சாரம் என்பது வெறும் எளிமையான மொழியை வைத்து உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு 4 பேச்சாளர்கள் கிடைத்தா போதும், 1000, 2000, 3000 பார்வையாளர்களை நம்மால உற்பத்தி செய்துவிட முடிகிறது. இங்க லாப நோக்கு, உலகமயமாக்கல் சூழல்ல முதலாளிகளுக்கு லாப நோக்காக அமைகிற இந்த மேடை பேச்சுகள் மிக மோசமான தன்மையை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். இப்ப நுகர்வினை தாண்டிய ஒரு செயல்பாடு இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில தான் தன்னை அறியாது இருக்கக்கூடிய பல்வேறு வெகுசன கூட்டங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்ப இங்க என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, பல்வேறு சந்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, அறிவாளி சந்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதற்காகத்தான் இங்க போலியான கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப மொழியினுடைய வளர்ச்சி என்பது எப்படியாக உருவாக வேண்டும் அப்படின்னு சொன்னா, அறிவு வளர்ச்சியாக உருவாக வேண்டும். இந்த அறிவு வளர்ச்சி என்பது பொது புத்திக்கு சார்பானதாக இல்லை அப்படிங்கிறது தான். இந்த வெகுசன ஈர்ப்பு என்பது பொது புத்திக்கு சார்பானதாக இருக்கிறது. இங்க வெகுசன ஈர்ப்பை உடைக்கும் பொழுது அது பொது புத்திக்கு சார்பாக அமைவது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப பொது புத்திக்கு எதிராக அமையக்கூடிய மொழி என்பது அறிவாக மாறி இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்மால முன்வைக்க முடியும். ஆக வெகுசன ஈர்ப்புக்கு இந்த எளிய மொழி பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இந்த எளிய மொழியினுடைய சித்தாந்தத்தை தகர்க்கும் பொழுது அது அறிவு மொழியாக, ஆய்வு மொழியாக மாறும்போது இது என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது, மொழி என்பது மிக வலிமை வாய்ந்த ஒரு சக்தி மிகுந்த ஒரு கருவியாக மாறி இருக்கும் அப்படிங்கிறதுதான். அப்ப உலக சந்தைகள் எவ்வாறு உருவாக்கி இருக்கிறது மொழியை அப்படின்னு சொன்னா, அது ஒரு வகையான நுகர்வு பண்டமாக உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறதுதான். சுதந்திர காலகட்டத்துல மக்களை அணி திரட்டுவதற்கு எளிய சொற்களை பயன்படுத்தி பாடல்கள், நாடகங்கள் முதலான பலவற்றை இயற்றினார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கும் இதே மாதிரியான போக்குகள் நீடிக்கிறது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கும் அந்த போக்குகள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் சிறந்த இலக்கியங்களாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், இது நமக்கு உள்ளாக மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரு ஆதங்கமா இருக்கு. அப்ப உன்னத இலக்கியம் என்கிற அதாவது எளிமையான பாதையிலிருந்து கடந்து ஒரு உன்னத இலக்கியத்தை நோக்கியான அந்த பயணம் என்பது நடந்திருக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இன்றைக்கும் அது ஒரு எட்டா கனியாக இருக்கிறது அப்படிங்கிறதுதான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க சிந்தனையாளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதா, பற்றாக்குறையாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. இங்க தொடர்ந்து ஒரு ஆண்டான் அடிமை மனநிலை வளர்க்கப்பட்டே வருகிறது. கும்பல் கலாச்சாரம் தொடர்ந்து வளர்க்கப்பட்டே வருகிறது அப்படிங்கிறதுதான். இந்த கும்பல் கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்கு கட்டாயம் இன்றைக்கும் பார்க்கிறோம், திரைப்பட பாடல்களை அறிவார்ந்த பாடல்களாக, கவிதையாக மாற்றி போற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. கல்வி நிறுவனங்கள் நடக்குது.
தொடர்ந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா போலி பேராசிரியர்கள் தொடர்ந்து திரைப்பட பாடலாசிரியர்களை பெரிய கவிஞர்களாக இன்னைக்கும் வந்து மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஆக இது மாதிரியான ஒரு ஒரு ஆபத்தான கூறுகளை நீக்கும் போது, கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதனை வந்து களைவதற்கு தேவையான வழிவகைகளை செய்யும் பொழுது மொழி மேலும் மேலும் வளரும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தோழர் முத்தையன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தோழர் கந்தசாமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இது இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத விவாதத்துக்குரிய தலைப்பு. இதன் அடிப்படையில யோசிக்கும் போது எல்லா காலங்களையும் விட அதிநுட்பமான மன அழுத்தத்திற்கு ஆளான மனித தன்னிலைகளின் காலமாக இது இருக்கு. இந்த மன அழுத்தத்துக்கு வடிகாலை யார் செஞ்சு கொடுக்குறாங்க? பொதுமக்களுடைய இந்த வெகுமக்கள் திரளுடைய மன அழுத்தத்தை போக்குவதற்கான வடிகாலை செய்து கொடுப்பவர்கள் வந்து உலக முதலாளித்துவத்தை சார்ந்தவர்கள். உலக முதலாளித்துவம் தான் வந்து இந்த வடிகாலை வந்து நிர்ணயம் பண்ணும். அது பல்வேறு கண்ணிகளால் அமைந்தது. ஒவ்வொரு பெரிய நாட்டிலையும் இருக்கிற வந்து அதிகார தன்மைகளோட கைகோர்த்து கொண்டு அது வந்து இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கான அவர்களுக்குரிய வழிமுறையை வந்து அது கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது இந்திய என்ற பெரிய நிலத்துல இரண்டு வகையான வடிகால்கள் மக்களுடைய மன அழுத்தத்தை போக்குவதற்கு. அவை இரண்டு என்னன்னா, ஒண்ணு பக்தி, இன்னொன்னு நகைச்சுவை. இந்த நகைச்சுவை என்றதை வந்து விரிந்த தளத்துல நாம புரிஞ்சுக்கலாம். பக்தி என்றதை வந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அதாவது மன அழுத்தத்தை போக்குவதற்கான வடிகாலாக கோயில்கள் இருக்கின்றன, தெய்வங்கள் இருக்கின்றன, புராண கதைகள் இருக்கின்றன. அப்படியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி நமக்கு தெரியும். இந்த பிம்பத்தினுடைய அடிநாதமாக இருப்பதுதான் இந்தியாவினுடைய இந்துத்துவ அரசியல். அதுக்கு அடுத்ததான் நகைச்சுவை அப்படின்றது. அதாவது வந்து மக்களுடைய மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு வடிகாலாக இந்த ஊடகங்கள்லாம் செய்யற விஷயம் என்னன்னா நகைச்சுவை. தொலைக்காட்சி அதுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஊடக கருவியாக இருக்குது, ஊடகமா இருக்கு. அதுக்கப்புறமா உள்ள இணையம் சார்ந்த கைபேசி இது மாதிரியான கருவிகள்லாம் வந்து விதவிதமான நகைச்சுவை காட்சிகளை அல்லது நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நமக்கு கொடுக்குது. அந்த நகைச்சுவை நிகழ்ச்சிகள் எதுலையுமே என்ன இல்லை அப்படின்னா, காத்திரமான பிரச்சனைகளுக்கு உரிய உரையாடல்கள் எதுவுமே கிடையாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த தொலைக்காட்சி, பட்டிமன்றம், இது மாதிரியான நகைச்சுவை வந்து எப்படி சந்தை செலாவணியாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா, இந்த ஊடகங்கள் வந்து இவற்றை பெருவாரியாக வந்து செலாவணி ஆக்குகின்றன. அதே மாதிரி வந்து துபாய்க்கு போயிட்டு கலை நிகழ்ச்சி நடத்துறது, அதே மாதிரி வந்து மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு போய் கலை நிகழ்ச்சி நடத்துறது, இதை ஒரு பெரும் வணிக இதுவாக மாத்துறாங்க. எதை? நகைச்சுவை அப்படின்றத. ஆனா இந்த நகைச்சுவைக்குள்ளார என்ன இருக்கு? சமூக விடுதலைக்கு உரிய காத்திரமான உரையாடல்களுக்கு எதிரான பண்புகள் மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த எதிரான பண்புகளை உடைய இந்த நகைச்சுவைக்கு வந்து ரெண்டு அடிப்படைகளை நான் வந்து சொல்ல முடியும். இது அனைவருக்கும் தெரிஞ்சதா கூட இருக்கும். இரண்டு அடிப்படைகள் என்னென்ன அப்படின்னாக்கா வந்து, ஒண்ணு வந்து எது மனிதர்களுக்கு தேவையோ, மாந்த விடுதலைக்கு எது தேவையோ, இப்ப சுயமரியாதைன்னு சொல்றோம், அதே மாதிரி வந்து தலித்திய விடுதலைன்னு சொல்றோம், அதே மாதிரி பெண்ணியம்னு சொல்றோம். இதெல்லாம் மாந்த விடுதலைக்கு தேவையான அடிப்படையான காத்திரமாக விவாதத்திற்குரிய வந்து ரொம்ப வரவேற்பதற்குரிய விஷயங்கள். இந்த விஷயங்களுக்கு எதிரான துணுக்கு தோரணங்களை கட்டுறது. குறிப்பா ஒரு நகைச்சுவை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நகைச்சுவையினுடைய ஒரு தன்மை எப்படி இருக்கும்னா, பெண்ணியம் வந்து ஒரு காத்திரமாக பேசப்பட்ட ஒரு இடத்துல ஆண்கள் வந்து நாங்களும் தான் பெண்களால் பாதிக்கப்படுகிறோம் என்று பேசும்போது அதை தலைகீழாக்கும் போது அது நகைச்சுவையாக உருவம் பெற்று விடுகிறது. அப்போ எதெல்லாம் மாந்த விடுதலைக்கு தேவையானவையோ அவற்றிற்கு எதிரான கட்டமைப்பை வந்து இந்த நகைச்சுவைகள் உருவாக்குகின்றன. அதே மாதிரி எந்த ஒரு பட்டிமன்றத்திலையும் எந்த ஒரு நகைச்சுவையிலையும் வந்து இந்த மாதிரியான துணுக்கு தோரணங்கள் நகைச்சுவைகளுக்கு ஊடேயே மனித உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய, அதாவது சென்டிமெண்டல் இடியட்ஸ் ஆக்கக்கூடிய
தன்மைகள், அதாவது வந்து பாசம், பந்த பாசம், தாய் தந்தை உறவு, அதே மாதிரி வந்து தாய் மகள் உறவு, தந்தை மகள் உறவு, அண்ணன் தம்பி பாசம், அதே மாதிரி வந்து யாராவது பாதையில வந்து அடிபட்டு கிடக்கிறவங்களை நான் போய் காப்பாத்தினேன், இந்த மாதிரியான மீட்சி வழங்குகின்ற தன்மைகள், இந்த மாதிரி ஒரு கலவை வந்து நகைச்சுவைக்குள்ளார வந்து மனித உணர்ச்சிகளை தூண்டுகின்ற அதற்கு தீனி போடுகின்ற கலவையாக வந்து இந்த நகைச்சுவைகள் இருக்கின்றன. வந்து இவங்க என்ன பண்ணல அப்படின்னாக்கா வந்து இது இது என்ன இது இது என்ன பண்ணல அப்படின்னாக்கா வந்து எது சமூகத்திற்கு தேவையோ அதை நோக்கி நகராமல், எது வந்து சமூகத்தினுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாமல் மேம்போக்காக இருக்கிறதோ அதன் மீது மக்களை சாற்றி விடுகிறது. சூழலியல் பிரச்சனை இருக்கு இன்னைக்கு, மொழிசார் இனவியல், திராவிடவியல், நவீன முதலாளிய உலகின் உள்ளார்ந்த வறுமை, இந்த மாதிரி அம்சங்களை எல்லாம் யோசிக்க விடாத அளவுக்கு இந்த மனிதர்களை வந்து இந்த சக்திகள் உருவாக்குகின்றன. இந்த சக்தி உருவாக்குகின்ற இந்த சக்திகள் எது அப்படின்னாக்கா, இந்தியாவை பொறுத்தவரையும் சனாதனம், பக்தியை ஊக்கப்படுத்துகின்ற சனாதனம், அதே மாதிரி வந்து இந்த நகைச்சுவை மாதிரி வந்து மொழியை ஒரு கருவியாக்கி அந்த கருவியின் மூலமாக மனிதர்களை மலட்டு மனிதர்களாக மாற்றுவது, சிந்திக்காத மனிதர்களாக மாற்றுவது, அவர்களை வந்து, அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, இந்த மலட்டு மனிதர்களை வந்து ஹைபிரிட் ஹியூமன் பீயிங்ஸ் என்ற அந்த பொருள்ல நான் கையாளுறேன். அப்படி மலட்டு மனிதர்களாக இவங்க வந்து உருவாக்குறாங்க. இது உருவாக்குறதுக்கு இந்திய மண்ணுல வந்து உலக பெருமுதலாளியமும் இந்தியாவில் இருக்கிற இந்து மத சனாதனமும் வந்து இந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த வேலை திட்டத்துக்குள்ளார நாம ஒரு பொறியியல் சிக்கிய எலிகளை போல மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை புரியாத ஒரு மக்கள் கூட்டம் இன்று உருவாகி இருக்கு. அப்போ இவங்க கிட்ட போயிட்டு மொழி உணர்ச்சி பத்தி அல்லது இன உணர்ச்சி பத்தி அல்லது மான உணர்ச்சி பத்தி பேசும்போது இது நமக்கு தொடர்பு இல்லாதது அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது நமக்கு தொடர்பு இல்லாத ஒரு விஷயம். நம்மளுடைய பிரச்சனை என்ன? நம்ம குழந்தைய எந்த பள்ளியில, எந்த உயர்தரமான தனியார் பள்ளியில சேர்க்கறது, அங்க வந்து எத்தனை பணத்தை கட்டி வந்து அவனை உயர்கல்விக்கு இது பண்றது, இந்த மாதிரி போறாங்களே தவிர இந்த காத்திரமான உரையாடலில் இருந்து அவர்கள் வெளியே விளக்கப்படுகிறார்கள். அவங்க விலகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த சனாதனம், பெருமுதலாளித்துவம் என்ற வேலை திட்டம் அவர்களை அப்படி விலக்கி வைக்கிறது. இந்த விலக்குதல் தன்மைதான் தமிழ் உணர்விலிருந்து பொது மனிதர்களை, அது பொதுமக்களை விளக்குவதற்கான மிக அடிப்படையான காரணி என்ற ஒரு கருத்தை சொல்லி இந்த உரையாடலுக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கந்தசாமி தோழர் அவர்களுக்கு நன்றி. இப்ப என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். அந்த முதலாளித்துவம், அதிகாரம், சனாதனம்னு சொன்ன அந்த பின்னணியிலேயே என்னுடைய விளக்கத்தை கொஞ்சம் விவரமா செய்யலாம்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, மொழி வேறு மனிதன் வேறு. மொழியை கருவின்னு முன்னாடி பேசின தோழர்கள் சொன்னாங்க. எஸ், மொழி என்பது கருவிதான். இப்ப இந்த மொழியை கருவியாக நினைப்பவர்கள், மொழிக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இல்லை, மனிதன் தான் மொழியை கையாளுகிறான் என்று நினைப்பவர்கள் சரளமாக மொழியை பேசுகிறார்கள். ஆனா உண்மையிலேயே மொழியோடைய குணம் என்னன்னா, மொழி ஒரு கிரியேட்டிவ் பண்பு கொண்டது. ஏன்னா அமைப்பியல் என்ன சொல்லுதுன்னா, மொழியை விஞ்ஞானமாக பார்க்கிறது. விஞ்ஞானம் என்ன செய்யும் அப்படின்னா, விஞ்ஞானம் அது என்ன, சொற்களுக்கும் பொருளுக்குமான உறவுங்கிறது கட்டப்பட்டது. மொழிங்கிறதே ஒரு ஸ்ட்ரக்சர். அப்ப அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம பேசும்போதோ இயங்கும் போதோ அந்த ஸ்ட்ரக்சர் இன்னொரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும். இப்போ மொழியோடைய குணம் என்னன்னா கிரியேட்டிவ் குணம். இந்த கிரியேட்டிவ் குணத்தை தெரியாதவர்கள் மொழியால் தான் மொழிக்கும் கருத்துக்கும் வேறு இல்லை. அமைப்பியல் என்ன சொல்லுதுன்னா, மொழியும் கருத்தும் ஒண்ணுதான், மொழிதான் கருத்துன்னு சொல்லுது. மனிதனும் மொழியும் வேற இல்ல, மொழிதான் மனிதன் சொல்லுது. ஏன்னா சின்ன வயசுலயே அவன் ஏன்னா இந்த உலகத்தை மனிதன் மொழியால் தான் உள்ளே வரைபடமாக வரைந்து வைத்திருக்கிறான் மனசுக்குள்ள. மொழியால் தான் மனிதன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறான், மொழியால் தான் உரையாடுகிறான், மொழியால் தான் உள்ளுக்குள்ளேயும் உரையாடிக்கிறான். மொழியும் மனிதனும் வேறு வேறு அல்ல. மனிதனுக்கு மொழி எடுத்துட்டா மனிதன் மற்ற கூட்டத்தோடு இயங்கக்கூடிய சக்தி இழந்தவனாகிறான், வெறும் பயாலஜிக்கல் பாடியா மாறிடுறான். மொழிதான் மனிதன். அதே நேரத்துல கருத்து வேற, மொழி இல்லை. மொழியும் கருத்தும் ஒண்ணுதான், மொழிதான் கருத்து. ஏன்னா சிந்தனையே மொழியால் தான் மனுஷன் யோசிக்கிறது, பேசுறது எல்லாமே மொழியால். அப்படிங்கும் போது அவனுடைய கருத்தே மொழிதான், சிந்தனையே மொழிதான். இதை உணராதவர்கள்
இதை உணர்ந்துட்டா என்ன தெரியும்? மொழிங்கிறது ஒரு உருவாக்க பண்பு கொண்டது, கிரியேட்டிவ் பண்பு கொண்டது தெரிஞ்சிடும். இதை தெரியாதவர்கள் மொழி வேறு, மனிதன் வேறு, மொழி வேறு, கருத்து என்று யோசிப்பவர்கள் கருத்தை உற்பத்தி செய்வதாக, மனிதர்களை உருவாக்குவதாக நினைத்துக் கொண்டு மொழியை சரளமாக கையாளுகிறார்கள். அப்படி சரளமாக கையாளும் போது ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னா, இப்ப என்ன செய்யுது அப்படின்னா, மொழியை சரளமாக கையாளும் போது எதிரில் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு, அது வாசகர்களா இருக்கலாம், இலக்கிய வாசகர்களா இருக்கலாம், பட்டிமன்ற வாசகர்களாக இருக்கலாம், விவாதமன்ற வாசகர்களாக இருக்கலாம், அல்லது முகநூல் வாசகர்களாக இருக்கலாம், யார் வேணுமாலும் இருக்கலாம். அது எந்த பிளாட்ஃபார்ம்ல வேலை செய்யப்படுகிறதோ அந்த பிளாட்ஃபார்ம்ல யார் எதிரில் இருக்கிறாங்களோ, அந்த பிளாட்ஃபார்மை வாசிக்கிறவங்க யாரோ, கவனிக்கிறவங்க யாரோ, அவர்களுக்கு ஏத்த வகையில் அந்த மொழியை விற்கக்கூடிய விற்பனர்கள் செய்கிறார்கள். அதாவது கலந்து கட்டி அடித்தல். எதிரில் இருக்கக்கூடிய வாசகர்கள் சிறியவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாரையும் இந்த கமர்ஷியல் டைப்ல எல்லாரையும் கவர் பண்ணக்கூடிய வகையில அந்த உரையாடலை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். இவர்கள் பேசும்போது ரொம்ப நுட்பமாக கவனிச்சிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் இவங்க கையாளுவாங்கன்னா, தமிழ் உணர்வு, தமிழ் பெருமை, தமிழ் வாழ்வு, தமிழ் வாசகர், தமிழ் அடையாளம், தமிழ் குடும்பம் அப்படின்னு எல்லா விஷயத்திலும் தமிழ்ங்கிற ஒரு அடையாள ஒட்டை இவங்க இணைக்கிறாங்க. அப்ப இவங்க தமிழை விற்கக்கூடிய, முன்னாடி சொன்ன அந்த இதெல்லாம் விற்பனை பண்றவங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, இந்த பேச்சுக்கள் எழுத்துக்கள்லாம் நாமளும் அதான் சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே தெரிந்த ஒரு செயல்களை எதிர்க்கிற ஆடியன்ஸ்க்கு என்ன தெரியுமோ அதை மட்டுமே இவங்க கலந்து கட்டி சுவை கூட்டி கொடுப்பாங்க. இந்த சுவை கூட்டி கொடுக்கறதுல என்ன ஆகுதுன்னா, அது பண்டமாக மாற்றப்படுகிறது. மொழிக்கு பண்டங்கிற குணம் கிடையாது. அப்போ மொழியை இவங்க பண்டமா மாற்றும் போது அது என்னவாகுது அப்படின்னா, அது முதலாளித்துவத்துக்கான சரக்கா மாறி விடுகிறது. அப்ப இவர்கள் யார் என்றால், அந்த முதலாளித்துவ சரக்கை செய்யக்கூடியவர்கள் வியாபாரிகள், விற்பனர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப தமிழ்னு பேசக்கூடியவங்க வியாபாரிகள், விற்பனர்கள், விற்றல் குணத்தை செய்யக்கூடியவர்கள். இப்ப எதிரில் இருக்கவங்க யாரு? வாங்கக்கூடியவங்களா மாறுறாங்க. இந்த பைனரியில நம்ம நினைக்கிறோம், இந்த வாங்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க அவங்க விற்பனர்களை முதலாளியோடையும் வாங்கக்கூடியவங்களை தொழிலாளியோடும் நம்ம கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். எஸ், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த வாங்கக்கூடியவர்களை தொழிலாளிகளோடு கொஞ்சம் வேறுபடுத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க உணர்வுகளால் ஆனவர்கள். இப்ப தொழிலாளிகள் என்ன செய்வானா, அவன் வலியோடு வேலை செய்வான். அவனுக்கு பொருளாதாரம் இல்லைங்கும் போது அவனுக்கு முதலாளி மீது ஒரு சின்ன கோபம் இருக்கும், அதிருப்தி இருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த ஆடியன்ஸ் இருக்காங்க, ஆடியன்ஸ் ஆகிய நுகர்வோர்கள், வாசகர்கள் இருக்காங்கல்ல, புகழுரைகளை வாங்கி கொள்ளக்கூடியவர்கள், அந்த உணர்வுகளை வாங்கி கொள்ளக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, இந்த வாங்கி கொள்ளக்கூடியவர்கள் என்ன அப்படின்னா, அவர்கள் ஏற்கனவே புற உலகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். அப்ப அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய இடமாக அது மாறுகிறது. நூல்களை வாசித்தல் என்பது, நம்ம யாராவது புகழ மாட்டாங்களான்னு ஏங்குவது என்பது, நம்மளுடைய உழைப்பை யாராவது கொண்டாட மாட்டாங்களான்னு சொல்றது, நம்மளுடைய சமூக நெருக்கடிக்கு ஒரு கைத்தட்டலையும் உற்சாகத்தையும் எல்லாத்தையும் மறந்த ஒரு நிலைக்கு போகணும்னு சினிமா பாக்குறது, மறந்த நிலைக்கு போறதுக்காக டிவி போட்டு பட்டி பண்றதுக்கு முன்னாடி உட்கார்றது, இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்ப இப்படி செய்யும் போது அவங்க வெறும் வாங்குபவர்களா இல்ல, அவர்கள் சுரண்டப்படுபவர்களாக மாறுகிறார்கள். எப்படி சுரண்டப்படுபவர்கள்? அவங்களுடைய உணர்வுகளை சுரண்டிதான் அந்த விற்பனர்கள் உருவாகிறாங்க. இந்த உணர்வுகளை சுரண்டுவது அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் கைத்தட்டுகளாலும் நம்ம குடும்பத்தை பேசலாம், நம்ம பாசம், நம்ம அன்பு, நம்ம உறவுன்னு சொல்லிட்டு அதை உள்வாங்கி கொள்ளக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த விற்பனர்கள் சொந்த புத்தியில் விற்பனர்களாக மாறவில்லை, சுய சிந்தனை அடிப்படையில் உருவாகவில்லை. இந்த முதலாளிகள் அதிகாரத்தோடு இணைந்து கொண்டு அது என்ன செய்யணும், அவர்களுடைய உணர்வுகளோடு கனெக்ட் ஆகிறாங்க. உணர்வுகளை சுரண்டி இவர்கள் விற்பனர்களாக ஆகிறார்கள். அந்த உணர்வுகளை சுரண்டுவது ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை என்றால், அவர்கள் உணர்வுகளை விற்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். ஏன்னா அந்த உணர்வுகளுக்கு தீனி அவங்களுக்கு கிடைக்குது. கை தட்டுறது, நகைச்சுவை, சிரிக்கிறது, அவங்களுக்கு தீனி கிடைச்சிருது. ஏன்னா அவங்க வெளியே புற உலக நெருக்கடிக்கான தீனிக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அந்த தீனிக்கு வரக்கூடியவங்களை முதலாளித்துவம் வர வச்சதே அந்த முதலாளித்துவம் தான், அந்த அதிகாரம் தான், அந்த பிராமணிய, இந்த சமஸ்கிருத, இந்த இந்திய பின்னணி தான். அந்த வர வச்சுட்டு அந்த ஊடக பின்புலத்துல, எழுத்து ஊடகமோ காட்சி ஊடக பின்புலத்துல அதை சுரண்டி, அவர்கள் உணர்வுகளை சுரண்டி இவர்கள் விற்பனர்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்படிங்கிறது தான் இந்த விற்றல் வாங்குதல்ல இவங்க பயன்படுத்தக்கூடிய கூறுங்கிறது. என்னன்னா, ஒரு மேல் கீழ் தன்மை உருவாது. முதலாளித்துவத்தோடையும் சனாதனத்தோடைய மேல் கீழுங்கிறது சனாதன பண்பு, அந்த விற்பனல் முதலாளித்துவ சந்தைப்படுத்தலுங்கிறது ஒரு முதலாளித்துவ பண்பு. இது ரெண்டும் சேர்ந்து அங்க ஒரு மேல் கீழ் பண்பை உருவாக்குது, அதிகாரத்தோடு இணைத்து கொண்டு அதை உருவாக்குது. இந்த மேல் கீழ் பண்பு இருக்குல்ல, இந்த மேல் கீழ் பண்பு சனாதனத்துக்கு கொஞ்சம் சற்று மாறுதலானது. என்ன அப்படின்னா, இவர்கள் தமிழை பயன்படுத்தி இந்த சனாதனத்தை கட்டமைக்கிறார்கள், புகழுரைகள். ஏன்னா இவர்களுக்கு ஆணி வேறே என்னன்னா, வேத மரபு கிடையாது.
அந்த மேல் கீழ் பண்புங்கிறது தான் சனாதனம். ஆனா அதுல இவங்க எதை கையாளுறாங்கன்னா தமிழ்ங்கிற பெருமை, தமிழ்ங்கிற வாழ்வு, தமிழ்ங்கிற குடும்பத்தை பயன்படுத்துவதால் அது தமிழ் சனாதனம் ஆகிறது. இது புகழ்மொழிகள், வெற்று பெருமைகள், ஆரவாரங்கள், கூச்சல்கள், கத்தல்கள், நான் தான் அப்படிங்கிற அந்த இது இவர்கள் தன்னை கட்டமைக்கிறார்கள். யாரை கொண்டு? நுகர்வோராகிய வாசகர்களை கொண்டு தன்னை கட்டமைக்கிறார்கள். நுகர்வோர்களுக்கு அது தெரிவதில்லை. இந்த தெரியாத இந்த அடிமைத்தனத்தை எது உருவாக்குதுன்னா தமிழை கொண்டு உருவாக்குவதால் அது சாத்தியமாகிறது. அப்ப இதனாலதான் இவர் தமிழ் சனாதனிகள், தமிழ் விற்பனர்கள், தமிழ் வியாபாரிகள் இந்த வார்த்தைகளை நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது புரிதலுக்கு உட்படும். இவர்கள் தமிழால் வாழ்பவர்கள். இவர் யார்? தமிழால் வாழ்பவர்கள், தமிழை வாழ வைப்பவர்கள் அல்ல. இவர்கள் யாரால வாழ வைக்கிறார்கள்லாம்? வாசகர்களால் வாழ வைக்கப்படுகிறார்கள், உணர்வுகளால் வாழ வைக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த இடத்துல தமிழ் சனாதனத்தால் இவர்கள் வாழ்கிறார்கள், ஆனால் இவர்களால் தமிழ் வாழவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழ் சனாதனம் ஒற்றைத்தன்மை உடையது. அது மேல் கீழ் பண்பை உருவாக்கி அந்த அடிமைகளை வைத்து கொண்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அடிமைகள் சுய உணர்வு பெற்றுவிடக்கூடாது, எதிர்ப்பு உணர்வு பெற்றுவிடக்கூடாது, சுய சிந்தனை உணர்வு பெற்றுவிடக்கூடாது, உரையாடல் பண்பை பெற்றுவிடக்கூடாது, அப்படிங்கிறதுல இயங்கியல் பண்பை பெற்றுவிடக்கூடாதுங்கிறதுல அது அந்த தமிழ் சனாதனம் தெளிவாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் மட்டுமே வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை அங்க குடிகொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுவோம். தமிழ் சனாதனம் நான் சொல்றேன் இல்லைங்களா? இந்த தமிழ் சனாதனங்கிறது பிக்சட் மென்டாலிட்டி. நம்ம மொழிங்கிறது நம்ம விற்பனை சரக்குன்னு முன்னாடி சொன்னோம், தோழர்கள் சொன்னாங்க, நம்மளும் சொன்னோம். விற்பனை சரக்குங்கிறது என்ன அப்படின்னா அது ஒற்றைத்தன்மை வாய்ந்தது, நிலைத்த தன்மையை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனா மொழியோடைய குணம் நுகர்வுத்தன்மை அல்ல. விற்பனை தன்மைக்கு நுகர்வு கலாச்சாரம் தேவை, மொழியோடைய குணம் நுகர்வுத்தன்மை அல்ல. தமிழ் சனாதனம் அந்த நுகர்வுத்தன்மையை அந்த மொழிக்கு கொடுக்குது. எப்படின்னா மொழியோடைய இயல்பு குணம் என்னன்னா இயங்கியல் பண்பு கொண்டது. மொழி எப்போது உயிர் பெறும்னா 2 நபர்கள் சேரும் போதுதான் உயிர் பெறும். இயங்கியலே 2 பேரும் சேரும் போது அந்த இயங்கியல் குணம் வரும். அப்ப மொழி இயங்கும் போது அதுக்கு பிக்சட் குணம் கிடையாது, கையில பிடிச்சி நிறுத்த முடியாது, நீ நிறுத்துற அந்த செகண்டே அது விலகி போயிடும். அப்ப மொழியோட இயங்கியல் பண்பு 2 நபர்கள் உரையாடல் கூற்று வருதுல சங்க இலக்கிய மரபுல, அதுல பேசுபவர்களையும் கேட்பவர்களையும் சம விகிதத்துல சங்க இலக்கியம் வச்சிருக்கோம். அது உதிரி பாடல்கள். அது என்ன பண்ணணும்னா அது உதிரி பாடல்ல ஒரு சமத்துவ பண்பு இருக்கும். அதுல என்ன செய்யும் அப்படின்னா அது இப்ப வந்து பேசுபவர்களுக்கும் கேட்பவர்களும் முக்கியம். கேட்பவர்கள் இல்லாம அங்க பேசுபவர்கள் சாத்தியம் இல்லை. அப்ப கேட்பவர்களும் பேசுபவர்களும் சேரும் போது அங்க ஒரு கிரியேட்டிவிட்டி, அது உரையாடலே நடக்குது. இந்த தமிழ் சனாதனம் ஒட்டி நிற்றல் பண்பின் அடிப்படையில் இயங்கும். முன்னாடி தோழர் சொன்ன பொது புத்தி அடிப்படையில் இயங்கும். புது விஷயத்தை அது தடுத்துரும், புது விஷயத்தை பத்தியே சிந்தனை செய்ய விடாம தடுத்துரும். அப்படி புது விஷயம் தான் அது புது விஷயமா அது கடந்து போயிடும். அப்ப இந்த தமிழ் சனாதன பண்பு தமிழுக்கே உரியான உரையாடல் பண்பை இல்லாமல் ஆக்குகிறது. ஏன்னா அந்த உரையாடல் பண்பு கேட்பவரை முக்கியமானவராக மாற்றுகிறது. அங்க ஒரு சமத்துவம் இருக்கிறது, கிரியேட்டிவ் இருக்கிறது. அந்த கிரியேட்டிவ் எப்படி இருக்குன்னா ஜனநாயகத்துவமா இருக்குது. இங்கேயும் கிரியேட்டிவ் இருக்குது. மொழியோட கிரியேட்டிவ் பண்பு கொண்டுதான் இந்த தமிழ் விற்பனர்கள் வாழ்கிறார்கள். ஆனா அந்த கிரியேட்டிவ் பண்புல சனாதன கூரை சேர்த்ததுனால உரையாடல் பண்பை நீக்கி, எதிர்ப்பு குணத்தை நீக்கி, சுய சிந்தனையை நீக்கி சனாதன பண்பை சேர்த்ததுனால, அது மேல் கீழான சனாதன பண்பை சேர்த்ததுனால அவர்கள் மட்டுமே வாழ்கிறார்கள். அதனால இந்த மாதிரியான விஷயம் ஒரு புற்றுநோய் போல. புற்றுநோய் என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ள இருந்தே அரிக்கும், நமக்கு தெரியாது. ஆனா இவர்கள் தமிழ் விற்பனர்களாக ஒரு விருது தமிழ் காவலர்கள், தமிழ் சூறாவளிகள், அப்படி இப்படி தமிழை தாங்குபவர்கள் பட்டம் கொடுத்துக்கிறாங்க. பட்டத்தை நாமும் கொடுத்துக்கிறோம். உண்மையிலே அவர் பட்டத்தை நம்மை சுரண்டிதான், வாசலைய நுகர்வோரை நம்மை சுரண்டிதான் வாங்குறாங்க. சரியா? இந்த இடத்துல நமக்கும் அதுக்கு பங்களிப்பு இருக்கு. ஏன்னா நம்மளை சுயசார்பு உடையவர்களாக ஆக விடாமல் தடுக்கிறதே அதுதான். இந்த சுயசார்பு உடையவர்களும் அந்த விற்பனர்களும் சேர்ந்து தமிழின் சுயசிந்தனை குணத்தை மழுங்கடிக்கிறார்கள். நமக்குமே தெரியாம நம்ம சுரண்டு போறோம். இப்ப நம்ம வீட்டுல திருடனா நம்ம என்ன செய்யறோம்? திருடணும் கோவப்படுறோம்ல, எப்பறம் என் வீட்டுல திருடலாம், எப்பறம் என்ன அடிக்கலாம்னு கோவப்படுறோம்ல. இங்க வரக்கூடிய கோபம் நம்மளுடைய உணர்வை திருடி வியாபாரம் செய்யும் போது, நம்மளுடைய சுய சிந்தனையை மட்டுப்படுத்தும் போது ஏன் கோபம் வருவதில்லை? அப்படின்னா அந்த முதலாளித்துவத்துக்கு தன்னை ஒப்படைத்தல் நிலை இருக்குல்ல, இதுதான் தமிழ் சனாதனத்தின் மோசமான குணம். புகழுரைகளால் தமிழை கொண்டாடி தீர்க்கின்றன. இந்த புகழுரைகள் தான் தமிழ் சனாதனம். இது தமிழ் இயங்கியல் குணத்தை பிக்சட் பண்ண இந்த இயங்கியல் குணத்தை மட்டுப்படுத்துகிறது. இயங்கியல் தான் ஈக்குவாலிட்டி, இயங்கியல் தான் உரையாடல் குணம், இயங்கியல் தான் புற்றுநோய்க்கு எதிரானது.
தமிழ் சனாதனம் புற்றுநோய். இந்த தமிழ் சனாதனம் உள்ளிருந்து அழிக்கக்கூடியது. இவர்கள் தமிழை வாழ வைப்பவர்களாக வெளியில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் கான்சியஸ் மைண்ட்ல. இவர்கள் உண்மையிலேயே உள்ளிருந்து தமிழை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழின் புற்றுநோய்கள். அந்த செயல்பாடுகள் தமிழின் புற்றுநோய்கள். இந்த தமிழ் புற்றுநோய்களை அடையாளம் கண்டு செயல்படக்கூடியவர்கள் தமிழ் சமூக வெளியில் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் புதிரிகளாக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை தேடி வாசிக்கக்கூடிய ஒரு உரையாடலை உருவாக்கக்கூடிய தன்மையை இவர்கள் இல்லாமல் செய்கிறார்கள். இந்த அமைப்பு இல்லாமல் செய்கிறது. இந்த அமைப்பை அடையாளம் காணப்பட வேண்டியதன் நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த உரையாடலை முன்னெடுத்திருக்கிறோம். இது போன்ற உரையாடலை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம், தொடர்ச்சியாக உரையாடுவோம். உங்களுடைய ஒத்துழைப்பை கோருகிறோம். நீங்கள் அறிவிப்பதோடு தொடர்ந்து இணைந்திருங்கள், உரையாடுங்கள். நாம் தொடர்ந்து உரையாடலை முன்னெடுத்து செல்வோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி அறிவிப்பை விடைபெற்றுக் கொள்கிறது.